கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி யார் அடிக்க வராங்கன்னா இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க, அடிக்க வராங்க. இஸ்ரவேல் வெறும் 47 நாள் தான் ஆயிருக்கு. எங்கேருந்து எகிப்தை விட்டு வெளியே வந்து 47 நாள் தான் ஆயிருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பகைன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அமலேக்கியரை யார் தெரிந்து கொண்டார்னா பிசாசு என்ன பண்ணா, தெரிந்து கொண்டார். இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நீங்க இந்த 2 டிவிஷன்ல எந்த டிவிஷனுக்கு வேணாலும் நீங்க மாறலாம். பேதுருவோட வாழ்க்கையில சில இடங்கள்ல நீங்களே பார்க்கலாம். பேதுரு வாயை திறந்து பேசும்போது தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ. ஏன் யோசுவாவை குறித்து நான் எடுத்தனா, பல தலைமுறைகள் தாண்டி தேவன் வைத்த யுத்தத்துல ஜெயிச்ச ஒரே ஒரு நபர் யோசுவா. நான் முடிக்கும் போது நான் சொல்லும் போது தான் அது உங்களுக்கு புரியும். தாயின் கருவுல இருந்து உருவாகி அவன் வெளியே வந்ததுல இருந்து கணவன் மனைவி என்கிற உறவு எப்படி அவன் வாழ்க்கையில பலப்படணும்னா, தன் தகப்பன் தாய் வாழ்கிற வாழ்க்கையில தான் அவனுக்கு என்ன பண்ணும், உன் தகப்பனுடைய சாயல் உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன் மனைவி கிட்ட சில காரியங்களை நீ செய்வீர்களானால் நீ சபிக்கப்பட்டவன். கிறிஸ்துவினுடைய சாயல் உனக்குள்ள இருக்குன்னா உன் மனைவியை நீ பரிபூர்ணமாய் உன்னுடைய சரீரமாய் நீ பாவித்து என்ன பண்ணுவ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் கூட இந்த தேவ செய்தியோட தலைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவ திட்டத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியது மிக அவசியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதுக்குள்ளே பிரவேசிக்கிறோமோ இல்லையோ தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே நாம் இருக்கிற நாம் நம்மளுடைய இருதயத்தில் எண்ணாத ஒரு காரியம் எதுனா தேவனுடைய திட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. பிரவேசிப்பதை குறித்து நம்ம என்ன பண்ணுவதில்லை, எண்ணமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் அநேக எண்ணங்கள் இருக்கும். உலகப்பரமான காரியங்கள் செய்வதை குறித்து, உலகப்பரமான காரியங்களை பண்ணி முடிக்க நமக்கு அநேக எண்ணங்களும் இயக்கங்களும் கவலைகளும் நம்மளை இருதயத்தை என்ன பண்ணும், சூழ்ந்திருக்கும். ஆனால் அதை ஃபைனல் டேன்னு ஒரு டே வரும்போது தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், தேவ திட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், பிரவேசித்தோமா? அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு அது வந்து ஒரு அழைப்பாக என்ன பண்ணுது, தேடி வந்துடுது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அழைக்கப்பட்ட என்ன பண்ணிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆனால் வேதத்தின் புதிய ஏற்பாடின்படி நீங்கள் படிச்சிங்கன்னா தேவனாகிய கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார், அழைப்பு எல்லாருக்குமே தான். ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கானது கிடையாது. அழைப்பு எல்லாருக்குரியது தான். ஆனால் சபையில் அமர்ந்திருக்கிற நாம் நம்மளுடைய அழைப்பு என்னன்றது என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அது குறித்து எண்ணம் இல்லவே இல்லை. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்களை குறித்து பேச போகிறேன். சில காரியங்கள் வேதத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். இது யாவும் நீங்கள் சிந்திப்பதற்காக மாத்திரமே தவிர தான் சபை பைபிளை விட்டோ ஆண்டரை விட்டோ ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டேன், வெளியே கொண்டு போக மாட்டேன். இன்றைக்கும் கூட எல்லாருக்கும் யோசுவாவை குறித்து என்ன பண்ண தெரியும், நல்லாவே தெரியும். நான் யோசுவான்னு சொன்னால் எல்லாருக்குமே யோசுவாவை பற்றி என்ன பண்ணும், நல்லா தெரியும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படி தான் எண்ணும் போது, தான் யோசிக்கும் போது ஏன் யோசுவா என்கிற பேர் அவருக்கு முன்பாக வரல? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு அநேக நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஒரு சிலர் பேர் மட்டும் தரிசனத்தோடு அழைப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார்களாம். ஊழியக்காரங்களை பற்றி பேசல, ஐம் டாக்கிங் அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப். அவங்க வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்றத கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும், திஞ்சிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இஸ்ரவேலை கானானுக்குள்ள பிரவேசிக்க செஞ்ச நம்பர் யாரு? யோசுவா, மோசே கிடையாது. ஏன் யோசுவாவை கூப்பிடாம தேவனாகிய கர்த்தர் மோசேவை என்ன பண்றாரு, கூப்பிடுறாருன்றதை என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அழைப்பு யோசுவாக்குரியதான்னு கேட்டால் என்னது, இல்லை, மோசேக்கு கூறியது. ஆனால் அந்த அழைப்பை யோசுவா எப்படி பெற்றுக்கொண்டார், இதை தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். யோசுவாவோட எண்ணம் மோசே கிட்ட இருந்து தட்டி பறிக்கணுமோ இல்லை மோசேவை தள்ளிட்டு அவன் அந்த இடத்துக்கு வரணுமோன்றது என்ன பண்ணுது, எண்ணம் கிடையாது. அதை நம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறவர்கள் மிக சத்தமாய் வாசிங்க. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம். நம்மளுடைய இருதயம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அவரோட வல்லமையை வெளிப்படுத்தும்படி என்ன பண்ணுவாராம், படிங்கம்மா. நல்லா கவனிங்க. என்னவா இருந்தாங்க, யோசுவாவும் அந்த இடத்துல என்னவா இருந்தான், மதி இல்லாம தான் இருந்தா. அங்க இருந்து இஸ்ரவேல் 40 லட்சம் பேரா 80 லட்சம் பேரான்னு கேட்டா எனக்கு தெரியல. எல்லாருமே என்னவா இருந்தாங்க. இப்போ மோசே மட்டும் என்னவா இருந்துட்டான் பாஸ்டர், ரொம்ப இல்லை.
மோசேவும் என்ன அந்த விஷயத்துல விதிவிலக்கான ஆள் இல்லை. ஆனா மோசே என்கிற நபருக்கு என்ன இருந்துச்சு? அழைப்பு இருந்துச்சு. யாத்திராகமம் 3வது அதிகாரம். இதை நீங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மாத்திரம்தான் நான் சொல்றது உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். மேலோட்டமாய் வசனமாய் வாசிச்சிங்கன்னா மோசையோட இடத்துல இருந்தோ அந்த வசனத்தின் அர்த்தங்களை உங்களால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. 1 to 6 வசனங்கள் வாசி. மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். மோசே யாருக்கு ஊழியம் பண்றானா? ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற, ஒரு ஆராதனை செய்கிற ஒரு நபருக்கு கீழே என்னவா இருக்கிறான். இன்னைக்கு ஊழியக்காரங்க கீழே இருக்கிறவங்களே என்னவா இருக்க மாட்டாங்க, ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. ஆனா மோசே யாருக்கு கீழே ஊழியக்காரனா இருந்தா? தன் மாமனாராய் இருந்தாலும் கூட அவர் யார்? விக்கிரகத்தை வணங்குகிற ஐடல் பிரீஸ்ட். அவருக்கு கீழே தான் என்ன பண்றான், இருக்கிறான். அவனை சுத்தி இருக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? விக்கிரகம் நிறைந்ததா தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் படிங்கம்மா. தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதனானவன்றதெல்லாம் நம்ம வசனத்துல நம்ம படிக்கும்போது நம்ம புரிகிறோம். மோசேயோட மனநிலையில நின்று பாருங்க, அங்க எதிர்க்கல வந்தது யாருன்னு யாருக்கு தெரியாது? மோசேக்கு தெரியாது. படிங்கம்மா. அவனுக்கு தரிசனமானா. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தோம். நல்லா கவனிங்க, முச்செடி அக்கினினால ஜுவாலிச்சு எரியறது ஒரு சாதாரண விஷயமான்னு கேட்டா சாதாரண விஷயம். வேதத்துல நீங்க படிக்கும்போது அதை நீங்க பிரம்மாண்டமா பார்ப்பீங்க. பாலைவனத்துல எரிகிற காரியம் உண்டு, ஆனா பச்சை மரம் எரியறது அதுதான் அபூர்வம். படிங்கம்மா. அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அது அவன் என்னவா என்னன்னா அற்புத காட்சியா என்னன்னா தவிர அது கடவுள் இறைவன் என்ன பண்ணல எண்ணல. படிங்கம்மா. அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே. இன்னைக்கு அவனை உண்டாக்கின பரம தகப்பன் என்னன்னு கூப்பிடுறாரு? மோசே மோசே. நீங்க நல்லா கவனிங்க, உங்க அப்பா உங்க பேரை சொல்லி கூட்டா உங்களுக்கு என்ன தெரியும்? கூப்பிடுற நபர் யாருன்னு. உங்க கணவன் கூட்டாலும் தெரியும், உங்க மனைவி கூட்டாலும் யார் உங்களை கூப்பிடுறான்னு தெரியும். ஆனா அன்னைக்கு அந்த மோசேக்கு என்ன பண்ணல? இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தெளிவா புரிஞ்சுக்கும். இதுதான் அழைப்பு பெற்றவர்கள். அழைப்பு பெற்றவர்கள் என்ன பண்ணுவார்? சில நேரம் வலுக்கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுவார்? கூப்பிடுவார். படிங்கம்மா. இதோ இவன் இதோ அடியேன்றது யாவே தேவனுக்கு சொல்லல, ஏதோ ஒரு தேவன் என்று நினைச்சு என்ன பண்றான், சொல்றான். ஒருவேளை அவன் எகிப்துல இருந்த தேவனா இருக்கலாம், இல்ல இப்ப அவன் வணங்கி கொண்டு இருக்கிற தேவனா இருக்கலாம், எதா வைக்கலாம் இருக்கலாம். நீங்க உடனே நல்ல பேர் இல்ல மோசே பரிசுத்தவான் இப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் அடிக்க வரும்போது ஏன் அடிக்க வந்தாருன்றதை யோசிச்சுப்பாரு. அந்த விஷயம்லாம் நீங்க அப்பதான் புரியும் நான் சொல்றது. இப்ப முழுக்க முழுக்க ஒரு கரப்டட் பர்சனா தான் மோசே இருக்கிறான். ஆனா தேவனாகிய கர்த்தர் தேடி வர்றாரு. படிங்கம்மா. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும். நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அவரை எப்படி காமிக்கிறார்னா ஆபிரகாமின். ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் கடவுளா பார்க்கறானே தவிர யாருடைய கடவுள்னா பண்ணல. மோசேக்கு தெரியல, என் முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிற தெய்வம் என்னது? எகிப்தோட 10ல் ஒரு கடவுளா இருக்கலாம், இல்லை என் மாமனார் வணங்கி கொண்டிருக்கிற ஒரு கடவுளா இருக்கலாம், ஏதோ ஒரு கடவுளா இருக்கலாம். ஏன்னா யாவே தெய்வத்தை குறித்ததான நம்பிக்கையை, விசுவாசத்தை இஸ்ரவேல்கள் அற்று போயிட்டு, இஸ்ரவேலுக்குள்ள யாவே தேவனை குறித்ததான அன்பும் இல்லை, பாசமும் இல்லை. ஏன்னா 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ முறை ஜெபிச்சுட்டாங்க, எத்தனையோ முறை கேட்டாங்க. நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், 6 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. அங்கே யோசிச்சு பாருங்கள், அடிமைத்தனத்தில் 400 வருஷம் 430 வருஷம் கதறி கதறி பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க. யாரோட சத்தம் கேட்கல? தேவனோட சத்தத்தை கேட்கல. இன்னைக்கு மோசேக்கு தேவனோட சத்தம் கேட்கும்போது அது எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ ஒரு தெய்வத்தோட சத்தம். இந்த காலை வேளையில் அநேக நேரம் தேவன் உங்களோட பேசும்போது கூட நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? அது தேவனுடைய சத்தம் இல்லைன்னு அதை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? போறீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன்ற அந்த வார்த்தையை சொன்ன பிறகு படிங்கம்மா. என்ன பண்ணா? இது வரைக்கும் நல்லா தைரியமா பார்த்து கொண்டிருந்த நபர், இது வரைக்கும் தைரியமா அவர் கூட கிட்ட சேர நினைத்த நபர், பாதரட்சியை கூட அவுக்காத ஒரு நபர் என்ன பண்றாரு? ஏன்னா தெரியும் ஆபிரகாமின் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். ஏன்னா இது வரைக்கும் காதால மட்டும் தான் கேட்டிருக்கிறாரு. இப்பதான் நேரம் என்ன பண்றாரு?
பார்க்குறாரு. ஏன்னா இது எல்லாம் பொய்யா இருக்குமோ, கட்டுக்கதையாக இருக்குமோ, எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை ஏமாற்ற, நம்மளை பயமுடுத்த சொன்ன காரியங்களாக இருக்குமோ என்று யாருக்கு எண்ணம்? மோசேக்கு எண்ணம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, மோசேக்கு இப்படிப்பட்ட அழைப்போடு தான் யாரை மீட்க வந்தார்? இஸ்ரவேலை மீட்க வந்தார். ஆனால் யோசுவா, இன்னைக்கு நல்லா கவனிங்க, மோசேயோட பேர் இந்த நாள் மட்டும் என்னவா இருக்கு? மகிமைப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு உன் பேர் உன் குடும்பத்தின் மத்தியில் மகிமைப்பட்ட பேரா என்ன பண்ணணும்? உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளோ மேன்மை இருக்குன்றதெல்லாம் இது கிடையாது. உன் பேருக்கான கணம் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இருப்பீர்கள் ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பணம், புகழ், வசதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? தன் திறமையால் நம்மளை என்ன பண்ணிடலாம்? சுற்றி வர வச்சிடலாம். ஆனால் உண்மை உள்ளவன் அந்த பேரை தேவனாகிய கர்த்தர் உன் குடும்பத்திற்குள்ள என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு இந்த பண்ணின உடன்படிக்கை யாருக்குரியது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை பண்ணது யாருக்குரியது? மோசேக்குரியதா? இல்லை, மொத்த இஸ்ரவேலுக்குன்னு அது குறியது. அப்போ இந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேலில் அடிமைத்தனத்தில் இருந்த மொத்த பேருக்கும் குறியது. ஆனால் இதை யார் ஒருவர் மாத்திரம் பெற்றுக்கொள்கிறார்? மோசே மாத்திரம் என்ன பண்ணுறார்? பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இதே வாக்கு தத்தத்தை யார் திருப்பி ரிசீவ் பண்ணுறான்னு கேட்டால் யோசுவா என்ன பண்ணுறார் தன்னோட வாழ்க்கையில். ஆனால் யோசுவாவுக்கு ஸ்பெஷலாக தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன பண்ணல? கூப்பிடல. ஆனால் அந்த இடத்துக்கு போனது யாரு? யோசுவா. வேதத்தின் சொல்லப்படாத சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் வேதத்தை விட்டு உங்களை வெளியேற்று போகிறேன்ல. நீங்கள் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8லிருந்து 13. யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8லிருந்து 13. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அபிலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அபிலேக்கோட யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவன் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் கையில் அபிலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அபிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அபிலேக்கே வானத்தின் கீழெங்கும். போதுமா 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 போதுமா. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் சிறை இருப்புல இருந்து என்ன பண்றாங்க? திரும்பி வராங்க. அவங்க கிட்ட பெரிதான காரியங்கள் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்த அமலேக்கியர் என்பவர்கள் ஒரு நாடு. இந்த நாட்டில் உள்ள ஜனங்கள், போர் வீரர்கள் ஏன் இஸ்ரவேலை அடிக்க வராங்க? நீ நல்லா யோசிச்சு பாரு. கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி யார் அடிக்க வராங்கன்னா இஸ்ரவேல் என்ன பண்றாங்க? அடிக்க வராங்க. இஸ்ரவேல் வெறும் 47 நாள் தான் ஆயிருக்கு. எங்கேருந்து? எகிப்தை விட்டு வெளியே வந்து 47 நாள் தான் ஆயிருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பகைன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன இல்லை? நீங்கள் பைபிள்லேருந்து எடுத்து பாருங்க. அப்படியே செங்கடல் என்ன பண்ணியிருப்பாங்க? யோர்தானை தாண்டி இருப்பாங்க. மண்ணா கேட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இப்படி ஸ்மூத்தாக வந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு எதிரி எங்கே இருந்தோ என்ன பண்ணுறான்? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தன் உங்களை எதிர்க்கிறானா, அவன் ஏன் எதிர்க்கிறான்னு கூட அவனுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? அவங்கள எதிர்ப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்குமே புரியாது. நான் சொல்கிறது உங்களை ஒருத்தவனுக்கு ஏன் எதிர்க்கிறான்னு தெரியாமே உங்களை என்ன பண்ணுவான்? எதிர்ப்பான். ஏன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விதமான காரியங்கள் இருக்கு. இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அமலேக்கியரை யார் தெரிந்து கொண்டார்னா பிசாசு என்ன பண்ணா?
தெரிந்து கொண்டான். இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நீங்க இந்த 2 டிவிஷன்ல எந்த டிவிஷனுக்கு வேணாலும் நீங்க மாறலாம். நீங்க நினைக்கலாம் நான் ஆண்டவரோட பிள்ளை சபைக்குள்ள தான் இருக்கிறேன். இல்ல, பேதுருவோட வாழ்க்கையில சில இடங்கள்ல நீங்களே பார்க்கலாம். பேதுரு வாயை திறந்து பேசும்போதே நான் கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. இன்னைக்கு யார் வேணாலும் இந்த பிசாசானவன் அவங்களை என்ன பண்ணுவான், கிரியை செய்ய வைப்பான். இந்த அமலேக்கியருக்கு இஸ்ரவேலை அடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு ப்ராப்பரா பார்த்தா. ஆனா முன்னாடியே அடிக்கிறாங்கன்னா காரணம் யாரு? பிசாசு. ஏன் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் சொல்லும் போது நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து தான் யாரோட வித்து? அந்த ஸ்திரீ யாரு? சோத்திரம் ஆண்டவரே. சபை, இஸ்ரவேல் யாரு? மரியாதை. இன்னைக்கு அப்ப ஸ்திரீயோட வித்து இஸ்ரவேலா இருக்கும் போது அப்ப பிசாசோட விந்து யார்? இந்த ஸ்டார்டிங்லேயே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தெளிவா என்ன பண்ணிட்டாரு, காமிச்சிட்டாரு. உனக்கும் பிசாசுக்கும் என்னது பகை. பிசாசுக்கும் தெளிவா சொல்லிட்டாரு, உனக்கும் எனக்கு தான் என்னது பகை. ஓன் விந்துக்கும் என் விந்து. யாரெல்லாம் இப்போ அவங்க விந்துனா தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாய் காரியங்களை செய்கிறவங்க எல்லாருமே யாரு? ஃபஸ்ட்டு நான் சபைக்குள்ள இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் வேதத்துக்கு விரோதமாக நீ செய்வீர்கள். ஆனால் நீங்க யாரோட சத்தத்தை கேட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? பிசாசோட சத்தத்தை தான். ஐநோ ஸ்கிரிப்சர் பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க, ஆனால் நீங்க யார் சத்தத்தை செய்கிறீங்க? ஏன்னா பிசாசுக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும் நல்லா தெரியும். என்னை விட அழகா என்ன பண்ணுவான், சூப்பரா பிரசங்கம் பண்ணுவான். என்னை விட ஜீவன் தர வார்த்தை என்ன பண்ணுவான், அவங்களுக்கு போதிப்பான். அவன் கொடுக்குற ஆஃபர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னவா இருக்கும்? அதனால யாருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில ரட்சிக்கப்பட்டவர்கள் மிக மிக தெளிவாக இருக்கணும். நான் ஏன் யோசுவாவை குறித்து நான் எடுத்தேன்னா, பல தலைமுறைகள் தாண்டி தேவன் வைத்த யுத்தத்தில் ஜெயிச்ச ஒரே ஒரு நபர் யோசுவா. நான் முடிக்கும் போது நான் சொல்லும் போது தான் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா மோசே தோத்து போனார், ஆதாம் தோத்து போனார். இன்னைக்கு எந்த இடத்துல நிக்கிறாங்க? 8வது வசனம் வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. அந்த இடத்துல யுத்தத்தை என்ன பண்ணாங்க? மோசே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, நாங்கள் உங்களை அடிக்க போகிறோம், உங்களை என்ன பண்ண போகிறோம், ஒடுக்க போகிறோம்னு சொல்ல. எடுத்தோடனே ஃபைட் என்ன பண்ணிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க முட்டிக்கிறாங்க. இஸ்ரவேலும் அமலேக்கியரும் மோத ஆரம்பிச்சிட்டாங்க. மோத ஆரம்பிச்சதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் யார் பேசுகிறாளே? மோசே யாரை கூப்பிட்டு பேசுகிறா? யோசுவாவை கூப்பிட்டு பேசுகிறா. இன்னைக்கு நான் அழகாக சொன்னேன், யாக்கோபோட குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் யாரு? யாக்கோபோட குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் யாரு? இஸ்ரவேல். ஆதியாகமம் 36ஆவது அதிகாரம் 10 - 12. ஏசாவின் குமாரருடைய நாமங்களாவன ஏசாவின் மனைவியாகிய ஆதானுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பேர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பேர். எலிபாசின் குமாரன் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். பின்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றார். யார் பெற்றோம்? அமலேக்கு எங்க இருந்து வராங்க தெரியுமா? தேவனோடு வாக்கு தத்தம் பண்ணின தேவனுடைய ஆசீர்வாதங்களை உடையவர்கள் தான் யாரு? இன்னைக்கு பிரச்சனையே தான். நம்மளை எதிர்க்கிறவங்க மேலே என்ன இருக்கு? யாக்கோபுக்கு மட்டும்தான் வாக்கு தத்தமானு கேட்டால் இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ எல்லாருக்கும் என்ன. இன்னைக்கு இங்கே பைக்கை பிடிச்சி விசுவாசிக்கிற எனக்கும் வாக்கு தத்தம் உண்டு, இங்கே அமர்ந்து வந்து விசுவாசிக்கிற உங்களுக்கும் நான் உண்டு, வாக்கு தத்தம் உண்டு. இப்போ யார் அடிக்க வரா? அண்ணன் தம்பி என்ன பண்ண வரா? அடிக்க வரா. ஆதியாகமம் 25ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகளும் நரகத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இவ்வளவுதான் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். என்னது? மூத்தவன் இளையவன் என்ன பண்ணுவான்? சேவிப்பான். மூத்தவன் கெட்டவனோ
இல்லை மூத்தவன் நாசமாக போயிடுவானோ, இல்லை மூத்தவன் ஒன்றுமே இல்லாதவனோ என்ன பண்ணல தேவனாகிய கர்த்தர் சொல்லலை. தேவன் அழகான ஒரு காரியத்தை என்ன பண்ணார் சொன்னார். சொல்லும் போது இந்த இடத்த யார் பாதுகாத்துருக்கணும்னா அவங்களோட பெற்றோர்கள். யார்? இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் பெற்றோர்களாக இருப்பீர்கள் என்றால் 2 பிள்ளை 3 பிள்ளை 4 பிள்ளை 5 பிள்ளை வச்சிருப்பீங்கன்னா மிக கவனமாய் கவனிங்க. 2 ஜென்ரேஷன் அடிச்சுக்க போதுன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெற்றவங்க தான். ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம சபையிலேருந்து ஒரு குடும்பம் உருவாக போகுது. மனாசே ரோஷன் என்கிற ஒரு யார் என்ன பண்ண போகிறாரு? பிளஸ்ஸின்ற ஒரு நபரை திருமணம் பண்ண போகிறாரு. இந்த செய்தி கேட்ட உடனே யாருக்கு மிக சந்தோஷமாக இருக்கும்னு கேட்டால் தேவனாகிய கர்த்தருக்கு அவங்க தகப்பன் தாயை விட என்னவா இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு சந்தோஷப்படுவான் பிசாசு. அவங்கள அழிக்க, அவங்களோட திருமண பந்தத்தை என்ன பண்ணுவான்? டெஸ்டாய் பண்ண விரும்புவான். இன்னைக்கு சொல்கிறேன், திருமண பந்தம் கணவன் மனைவி என்கிற அந்த உறவு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவு. சில நேரம் அது கசப்புக்குரியது என்று சில பேர் நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. கணவன் மனைவி உறவு கசப்புக்குரியதல்ல, மகிழ்ச்சிக்கு குறியது என்பதை என்ன பண்ணுறாதீங்க, ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், திருமண பந்தம்னு வரும்போது பிசாசானவன் நிச்சயமாக அந்த இடத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுவான்? வந்து நிற்பா. நீங்கள் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா கூட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சில பேர் உங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் பத்திரிக்கையே வைக்காம கூப்பிடாத உங்கள் குடும்பத்திற்குள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தன் வருவானா? அவன் யாரு? பிசாசு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த திருமண பந்தத்துக்குள்ள உருவாகும் போது யார் ஒழுங்கா இருந்திருக்கும்னா, ஈசாக்கு என்னவா இருந்திருக்கணும்? ஒழுங்கா இருந்திருக்கணும். ஈசாக்கோட மனைவி என்னவா இருந்திருக்கணும்? ஒழுங்கா இருந்திருக்கணும். நான் 2 பிள்ளைகளையும் முரண்பாடா என்ன பண்ணிட்டாங்க? மாற்றி விட்டாங்க. அதுக்கு தான் நான் ஒரு வாட்டி சொன்னேன், உங்களோட மரணத்தில் உங்கள் பிள்ளைகள் நற்சாட்சி என்ன பண்ணணும்? சொல்லணும். என் தகப்பன் தாய் எங்கள் இருவரையும் ஒன்றாய் பாவித்தார்கள் என்று எந்த பிள்ளைகள் சொல்லுதோ அந்த தகப்பன் தாய் நிச்சயமாக பரலோகம் போவார். பாஸ்டர் உடனே நீங்கள் கேட்காதீங்க, ஐசக் வந்து பரலோகம் போலியான்னு அப்படிலாம் கேட்காதீங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். மல்கியா 1 அதிகாரம் 3வது வசனம். பெற்றோர்கள் எல்லாருமே இதை கவனமாக வாசிங்க. ஏசாவையோ நான் என்ன பண்ணேன்? யாரும் இந்த பூமியில பிறக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் வெறுக்கிறது இல்லை. யாரையும் அவர் தள்ளி விடுறது இல்லை. யாருக்கும் சாபத்தை அவர் கொடுக்குற தேவனாகிய கர்த்தர் அல்ல. ஆனால் ஒரு தகப்பன் தாய் வளர்க்கிற விதத்தை பொறுத்து தான் ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர்களை நேசிப்பதும் நேசிக்காமல் போவதும் என்னவாகுது. இன்னைக்கு வயிற்றுல கர்ப்பத்தில் சுமக்கும் போதே அந்த சுமையை வந்து என்ன பண்ணணும்? ப்ராப்பராக என்ன பண்ணணும்? சுமக்கணும். அந்த பிள்ளைக்கான டெடிகேஷன் இருக்கணும். திருமண பந்தத்துக்குள்ள உங்கள் பிள்ளைக்கு போகும்போது அநேக காரியங்கள் சொல்லிக் கொடுப்பது வேஸ்ட். அந்த தாயின் கருவிலேருந்து உருவாகி அவன் வெளியே வந்ததுலேருந்து கணவன் மனைவி என்கிற உறவு எப்படி அவன் வாழ்க்கையில் பலப்படணும்னா, தன் தகப்பன் தாய் வாழ்கிற வாழ்க்கையில் தான் அவனுக்கு என்ன பண்ணும்? பலப்படும். அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றத அவன் விட்னஸ் பண்ணாதான் அவன் என்ன நம்புவான்? என் வாழ்க்கை, என் திருமண பந்தம் எனக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்பா கசப்பை மாத்திரம் அம்மா கிட்ட காமிச்சினே இருந்தா, அம்மா கசப்பை மாட்டும் அப்பா கிட்ட காமிச்சினே இருந்தா அந்த பிள்ளை என்ன தெரியுமா நினைக்கும்? இது ஒரு கேடுகட்ட, வெளியே சொல்லாது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளை நினைக்கிறது ஒரு கேடுகட்ட வாழ்க்கை பிறகு கல்யாணம். ஓப்பா அவனும் என்ன பண்ணுவான்? திருமணம் ஆகிட்டு தன் பிள்ளைக்கிட்ட, தன் மனைவி கிட்ட தன் தகப்பன் எப்படி அவங்க அம்மா எரிபுரினாரோ அதே தான் என்ன பண்ணுவான் அவனும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன் தகப்பனுடைய சாயல் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்து உன் மனைவி கிட்ட சில காரியங்களை நீ செய்வீர்களானால் நீ சபிக்கப்பட்டவன். யாரோட சாயல் நமக்குள்ளே இருக்கணும்? கிறிஸ்துவினுடைய சாயல் உனக்குள்ள இருக்குன்னா உன் மனைவியை நீ பரிபூர்ணமாய் உன்னுடைய சரீரமாய் நீ பாவித்து என்ன பண்ணுவ? நேசிப்ப. இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, we are start following the people. அடிக்கடி சொல்றோம், ஒன்று பாஸ்டரை ஃபாலோ பண்றோம், இல்லை அப்பாவை ஃபாலோ பண்றோம், இல்லை அம்மாவை என்ன பண்றோம்? ஃபாலோ பண்றோம். நமக்கு முன்னாடி இருக்கிற பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தூக்கி ஒரு திருமண காரியம் வந்தாலும் நம்மளோட லவ், நம்மளோட லஸ்ட், இப்படிப்பட்ட காரியம் தான் என்ன பண்ணுது வருதே தவிர இதுல கர்த்தருடைய திட்டம் இருக்குதா யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு சில காரியங்களை நீங்க முன் வைத்திட்ட பிறகு ஆண்டவருடைய காரியத்தை நீங்க நிறுத்தும் போது அது ஒண்ணுமே வேலை செய்ய. இன்னைக்கு நிறைய பேர் நான் திருமணம் ஆறவங்களை நான் பார்க்குறேன், காரியங்கள் என்ன தெரியுமா சொல்ல, இது ஆண்டவர் சொன்ன காரியம், இது ஆண்டவர் சொன்ன காரியம். ஆனால் திருமண பந்தத்தில் நடக்கும் போது இல்லை என்ன இல்லை இல்லை என்ன நினைக்கிறாங்க? ஸ்மூத்தாக நடந்தால் ஆண்டவரோட பிளானு, கசடு மேடு பள்ளமாக நடந்தால் என்ன இல்லை ஆண்டவருடைய, அதுவும் ஆண்டோட பிளான் தான். ஏவாளை யார் சூஸ் பண்ணி கொடுத்தா? உலகத்தில் எந்த மனுஷனும் சூஸ் பண்ணாலும் ஏவாளை மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண்மணியை என்ன பண்ண முடியாது, யாராலையும் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை வாங்கின நபர் தான் என்ன இல்லை, சரியில்லை. உன் மனைவி சரியில்லைன்னு சொல்லுகிற கணவனும், கணவன் சரியில்லைன்னு சொல்லுகிற மனைவியும் ஆண்டுடைய பார்வையில் நகைப்புக்குரியவர்கள்.
2 பேரும் ஒருத்தரை மாற்றி என்ன பண்ணிக்கணும், சீரமைச்சுக்கணும். என்னாகும் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 27 29. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு மோசே தேவனாகிய கர்த்தர் சொன்ன இடத்துக்கு என்ன பண்றார்? 12 கோத்திரத்திலிருந்து தலைவர்கள் என்ன பண்றார்? 11 கோத்திரத்திலிருந்து தலைவர்கள் என்ன பண்றாரு? அனுப்புறாங்க. ஏன்னா லேவி என்ன பண்ணல, அவர் உள்ள அனுப்பல. 11 பேர் என்ன பண்றாங்க? 12 பேரா போறாங்க. மனேசாயோட குடும்பத்திலிருந்து வந்தவங்களே என்ன பண்றாங்க? உள்ள அனுப்புறாங்க. படிங்கம்மா. இது அதினுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் ஆயிருக்கிறது. அங்கே ஏனெனில் குமாரனை கண்டோம். அமலேக்கியர் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? வாக்குத்தத்தத்துக்குள்ள யார் இருக்கிறா? அண்ணன் இருக்கிறார். என்ன இருக்கிறாரு? அண்ணன் இருக்கிறார். இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்குள்ள யார் இருந்தா? இன்னைக்கு அநேக நேரம் வாக்குத்தத்தம் போன்ற காரியங்களுக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. இன்னைக்கு சபை அனுதினமும் உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுகிற வார்த்தை. இன்னைக்கு நான் அநேக நேரம் நான் ஊழியம் செஞ்சாலும் எனக்குள்ளே திருப்பி நான் கேட்குற காரியம், ஆண்டவரே நான் உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னா, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, எனக்கு பயமாக இருக்குது. என்ன இருக்குது? பயமாக இருக்குது. ஏன்னா யாக்கோபோட புஸ்தகத்தில் சொல்கிறாரு, ஊழியம் செய்கிறது இருக்கிறதுல பெரிய ஆக்கினை. விசுவாசியாக கூட உட்காந்துடலாம். நான் இப்படி வந்து அங்கே வந்து உட்காந்துட்டேன்னா உங்களோட நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இங்கே நிற்கிறது ரொம்ப ஆடு. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, வாக்கு தத்தத்துக்குள்ள நீ இருந்தாலும் அதுக்கு உனக்குரியது. இன்னைக்கு சபை அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அனுதினமும் அமர்ந்து நீங்க உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய காரியம், என்னை சுத்தி இவ்வளவு நன்மையான ஈவுகள் இருந்தாலும் இது எனக்குரியதா இல்லை இஸ்ரவேலுக்குரியதா? ஏன்னா நீங்க இஸ்ரவேலா இருக்க வேண்டியதுதான் அவசியம். பாலும் தேனும் ஓடுற இடத்துல யார் இருக்கிறா? அமலேக்கியர் இருக்கிறாங்க. ஆனா அது அவங்களுக்குரியதா? இல்லை. இன்னைக்கு அந்த சீசன் ஆஃப் பிளெஸிங்ஸில் தயவு செய்து யாரும் என்ன பண்ணுறாதீங்க, ஏமாற்றத்தை அடைஞ்சிடாதீங்க. ஆல்வேஸ் ப்ரே டு காட். ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், இருக்கணும். என் தகப்பனுடையதா, என் மனைவியோடதா, என் அம்மாவோடையது, என் அப்பாவுடைய பாதுகாப்பு எனக்கு என்ன வேணாம். உம்முடைய பாதுகாப்பு என்னை பரிபூர்ணமாக என்னை என்ன பண்ணிட்டோம், பாதுகாக்கட்டும்ன்ற ஒரு பயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கணும். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளை பாதுகாத்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைப்பீங்க. அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் தெரியும் அவங்களால என்ன பண்ண முடியாது, உங்களை பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு பிசாசானவன் ஏசாவோட குடும்பத்தை மொத்தமா யாருக்கு நேரா திருப்பிட்டான்? யாக்கோபுக்கு நேரா, இஸ்ரவேலுக்கு நேரா என்ன பண்ணிட்டான், திருப்பிட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற நாம் மிக தெளிவா இருக்கணும். நாம் தேவனுக்கு விரோதமான காரியம் நம்ம செய்யறோமா என்பதை நீங்க தான் என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன்னா அமலேக்கியரோட வாழ்க்கையிலிருந்து பார்த்தா அவங்க செய்வதெல்லாம் அவங்களுக்கு என்னது, நம்ம பார்க்கும்போது அமலேக்கியன் கெட்டவன், இஸ்ரவேல் வந்து ஹீரோ, இவங்க வந்து கெட்டவன் சொல்கிறான். ஆனால் அவங்க இடத்துல போய் அவங்க இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நான் பண்ணுறதுலாம் ரைட்டு, என் கூட ஒரு ஸ்பிரிட்டு பேசுது, அந்த ஸ்பிரிட்டு தான் என்னது, கடவுள். இன்னைக்கு உங்ககிட்டயும் ஒரு ஸ்பிரிட் பேசுது, என்கிட்டயும் ஒரு ஸ்பிரிட் பேசுது. ஆனால் அதை டிசன்மெண்ட் பண்ணுறது காரியம் யார்கிட்ட இருக்கு? என் கூட பேசுகிற தேவனாகிய கர்த்தர், யாக்கோபின் தேவன்றத உங்களுக்கு என்ன பண்ணணும், நிச்சயமாய் தெரிந்திருக்கணும். யாத்ராகம புஸ்தகம் 17ஆவது அதிகாரம் 14 16. அமலேக்கியனை என்ன பண்ணுவேன், நாசம் பண்ணுவன்றார். ஒரு உலகத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் வாயிலிருந்து என்ன வருது, நாசம் பண்ணுவேன். இன்னைக்கு ஏன்னா அவங்க யாரோட சத்தத்தை கேட்டாங்க, பிசாசோட சத்தத்தை கேட்டாங்க. இன்னைக்கு சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் சில காரியங்கள் பண்ணும் போது, சில காரியங்கள் செய்யும் போது எதிர்க்கிற நபரை நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணோம். யாரை பகைக்கிறோம், யாரை எதிர்க்கிறோன்றது என்ன பண்ணணும், நன்றாய் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களை அநேக நேரம் நம்ம சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்களே என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களே என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. இந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள சொத்துன்ற ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அண்ணனாவது தம்பியாவது தங்கச்சாது, எனக்கு என்ன வேணும், ஆண்டவருடைய சமூகத்தில் பங்கு வேணுன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இவங்க எதுக்கு சண்டை போடுவாங்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற பங்குக்கு என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பூமியில் வேணால் கொஞ்ச நாள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னவா இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ இந்த சண்டே எதுக்கு தெரியுமா, இடத்துக்கு தான். அதனால அமலேக்கியர் எதை வாங்கிக்கினாங்க, சாபத்தை என்ன பண்ணிக்கினாங்க, வாங்கிக்கினாங்க. இப்போ யோசுவா கிட்ட திருப்பி வருவோம். யாத்ராகமம் 17ஆவது அதிகாரம் 8 to 9.
பெலிஸ்தியர் ம் வந்து ம் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. இந்த யுத்தம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கப்பட்ட ஒரு யுத்தம். சபையார் எல்லாம் நல்லா இதை கவனிச்சு பாருங்க. இந்த சண்டையை குறித்தது எந்த காரியமும் யாருக்கு தெரியாது. இஸ்ரவேலுக்குள்ள பெரிதா என்ன பண்ணல, நியூஸ் வரல. யாரும் யுத்தத்திற்கு பழகின நபர்கள் அல்ல. ஏன்னா அடிமைத்தனத்துலேருந்து இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. ஏன்னா பார்வோனுடைய சேனை திருத்தும் போது தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன பண்ணப்பட்டுச்சு, தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதே மாதிரி ஒரு கூட்டம் இவங்க எதிர்க்கில் வந்து நிற்கிது. யார் அடிக்க? இஸ்ரவேல் அடிக்க நிற்கிது. இப்போ யாரோட பாதுகாப்பு தேவை உண்மையாக கேட்டால் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் என்ன பண்ணணும் தேவை. இஸ்ரவேலும் அதை தான் என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. ஆனால் இந்த இடத்துல படிங்கம்மா. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நல்லா கவனிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, இஸ்ரவேலில் எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நபரை திரும்பி பார்த்து என்ன பண்றாரு, நீ நமக்காக. மனிதரை தெரிந்து கொள். இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யுத்தத்துல பயின்ற ஒரு நபர் யாரு? எல்லாரும் நீங்க கேட்டா மோசே தான் சொல்லுவீங்க. யாரு? மோசே தான். என்ன பண்ண, 40 வருஷம் எகிப்துல இருந்தாரு, 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாரு. ஸோ அவருக்கு வில்வித்தைக்காரன், அவனுக்கு எல்லாத்துலயும் என்னது. ஆனா வில்வித்தைக்காரன் பலவான் யாரை நோக்குறாரு? அப்ப யோசுவா யாருன்றத வேதத்துக்குள்ள இல்லை. ஆனால் நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். யோசுவா முதலாவது இந்த வசனத்தின்படி பார்த்தா என்ன பண்ணா, கீழ்ப்படிஞ்சான். யாருக்கு கீழ்ப்படிஞ்சான்? மோசேயோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆனால் மோசே வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியும் போது அவன் அப்படிப்பட்ட ஒரு நபராக ஆரம்பத்தில் கேட்டால் என்னாகிற இல்லை. அப்புறம் தேவன் மேலே விசுவாசம் உள்ள ஒரு நபரை போல என்ன பண்ணும் இந்த இடத்துல காட்டும். ஆனால் அவன் ரட்சிப்புக்கான ப்ராசஸே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் ரியலாகவே இந்த இடத்துல ஒழுங்கான நபராக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் யாரை கூட்டிருப்பாருன்னா யோசுவா தான் பேர் சொல்லி என்ன பண்ணியிருப்பார், அழிச்சிருப்பார். மோசே என்ன பண்ணியிருக்க மாட்டார், கூட்டிருக்க மாட்டார். இது வந்து எகிப்தியன் மித்தாலஜி அவங்களோட ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு புரியும். யோசுவா வந்து யுத்த வீரன். யோசுவா வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனோ, யோசுவா வந்து ஒரு சாதாரண ஒரு நபரோ கிடையாது. ஏன் மோசே பார்த்த உடனே யோசுவா சூஸ் பண்ணானா, ஹி நோஸ் யோசுவா யார் என்பதை மோசேக்கு நன்றாய் தெரியும். அதனால தான் எடுத்தோடனே நீ என்ன பண்ணு, யுத்தத்தை பண்ணு, நான் என்ன பண்ண போகிறேன், ஜபம் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. ஆட்களை நீ என்ன பண்ணு, நான் உனக்கு தெரிஞ்ச எடுத்து இவ்வளோ பேர் வச்சிருக்கேன், இவங்களை இட்டுன்னு போன்னு சொல்ல. நீ என்ன பண்ணு, ஒரு நபர்களை சூஸ் பண்ணுற நபர் யாராக இருப்பாங்க? முதலாவது குவாலிட்டி. அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருந்துச்சு? யோசுவா கிட்ட இருந்ததுனால தான் மோசே என்ன பண்ணா, அந்த பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான், ஜெபம் பண்ண போனான். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி யோசுவா ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது. யோசுவா ஏதோ யாவே தேவனை வணங்கணும்னு அசால்ட்டாக வந்தவன் கிடையாது. தனக்கு உண்டான பல மேன்மைகளை விட்டுட்டு தான் என்ன பண்ணான். நீங்கள் நினைக்கிறீங்க எகிப்துலேருந்து இஸ்ரவேல் மீட்டு வரும்போது வெறும் இஸ்ரவேல் மட்டும்தான் வந்தாங்க, இஸ்ரவேல் மட்டும்தான் வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இஸ்ரவேலர்கள், நீங்கள் பார்க்குற இஸ்ரவேலர்கள் அவர் இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவர்கள் கலப்பினம். யாரோட சேர்ந்தவங்க? எகிப்தோடு சேர்ந்தவங்க, எகிப்து தெய்வத்தை வணங்குறவங்க. ஏன்னா அம்மா வந்து யாராக இருப்பாங்க, யூதனாக இருப்பாங்க. அப்பா யாராக இருப்பார், எகிப்தியாராக இருப்பாங்க. நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அழகாக சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா, யோசேப்பு யாரை கல்யாணம் பண்ணார்? அப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தை என்ன குழந்தை? ஸோ யோசுவா கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். யோசுவாவுடைய அப்பாவுடைய ஐடென்டிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 நாளாகமும் 7வது அதிகாரம் 27வது வசனம். யோசுவா யாருடைய குமாரன்? நூன் என்கிற குமாரன். நூன் என்கிற அந்த பேரு இஸ்ரவேலில் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் சில பேர்கள் திரும்பி என்ன பண்ண வரும். ஆனால் அந்த நூன் என்கிற பேர் என்ன பண்ணல, பைபிளில் வேறு யாருக்கும் வைக்கல. நூன் என்றால் நார்மலாக நீங்கள் போய் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ்னு வரும். என்ன வரும்? நீங்கள் ஹிஸ்ட்ரி, அந்த மித்தாலஜி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக நீங்கள் படிப்பீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சர்ப்பம். என்னது? பாம்பு. அராமிக் பாஷையில் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் மீன். கிட்டத்தட்ட யோசுவாவுடைய அப்பாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விலாங்கு மீன் வாங்கலாம். என்ன சொல்லுவாங்களா? இஸ்ரவேல் கிட்ட வரும்போது வாழை காட்டுவாராம். பார்வோன் கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாராம்? பாம்பை காட்டுவாராம். இவருக்கு 2 பேருக்கு என்னவா இருந்தாராம்? யோசுவாவோட அப்பா மீடியேட்டராக இருந்து 2 பக்கமும் சலுகையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அதே சலுகையை யார் பெற்றுக்கொண்டிருந்தான்? யோசுவா படித்ததும் கிட்டத்தட்ட ஈஜிப்சியன்ஸோட அந்த ஸ்கூலில் அப்படி வளர்ந்தவர் தான் யார்? யோசுவாவுக்கு எல்லா ஞானமும், டேலண்ட்டு, திறமை, எல்லா ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை தவிர்த்து எல்லா உலகப்பரகமான ஞானம் உள்ள ஒரு நபர் தான் யார்?
யோசுவா. ஆனால் யோசுவாவை எந்த ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா, மோசேயை கையில் வச்சிருந்த கோலை போடும்போது கோல் என்ன வச்சு? பாம்பு. தே பிலீவ் தட் காட், பாம்பு என்னது? கடவுள். அவங்க அப்பாவோட பேர் என்னது? பாம்பு. நீங்கள் அடிக்கடி யோசுவாவை கூப்பிடும் போது அது கிட்டத்தட்ட லிட்டரலாக எப்படி இருக்கணும்? ஏ பாம்பின் மகனே இங்கே வா. என்னது அது எப்படி கூப்பிடுறது அர்த்தம்? பாம்பின் மகனே இங்கே வா. பாம்புனா உங்களுக்கு எனக்கு அற்பமாக இருக்கலாம், அவங்களுக்கு என்னது? கடவுளோட பிள்ளை. அவங்க அப்பா அவனுக்கு வச்ச பேர் ரட்சிப்பு, சால்வேஷன். ஏன்னா யோசுவாவோட பேர் யோசுவா கிடையாது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? முதலாவது யோசுவாவோட பேர் யோசுவா இல்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அது மோசே வச்ச பேர், அவனோட பேர் என்ன கிடையாது? அல்லேலூயா. யாத்திராகமம் சரி இந்த 7வது அதிகாரத்திலே வாசிப்போம். விட்டதுலேருந்து வாசிங்க. யுத்தம் வருது. 10லேருந்து வாசிங்கம்மா. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 10லேருந்து. வாசிங்க. யோசுவா தன்னுடைய பலத்தினால் என்ன பண்ணிட்டான்? அடிச்சு சங்காரம் பண்ணிட்டான். படிங்கம்மா. இல்ல கொஞ்சம் மேல இருந்து கொஞ்சம் வாசிங்களாம்மா. நல்லா கவனிங்க. இந்த விஷயம் யோசுவாவுக்கு தெரியுமான்னு கேட்டா என்னது? அந்த டைம்ல அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்த்தா தான் என்ன தெரியும். யோசுவா தன்னுடைய முழு பலத்துல என்ன பண்றான்? யுத்தம் செய்யறான். ஆனா அந்த யுத்தத்துக்கு பின்னணியில நிக்கிறது என்னது? ஜெபம். என்னது? ப்ரேயர். இன்னைக்கு அநேக நேரம் சில ஆசீர்வாதங்கள், சில மேன்மைகள், சில வெற்றிகள் உன் வாழ்க்கையில் கிடைப்பது யாரோ ஒருத்தவங்க உனக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பாஸ்டர், ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க? உனக்காக கண்ணி சிந்தி ஜெபிக்கிறாங்கன்றது என்ன பண்ணுறாது? இந்த காலை வெளியில் மறந்துடாது. உன் மேன்மைக்கான ரகசியம் என்னது? ஜெபம். ஆனால் யோசுவாவோட ஓட்டம் எப்படி தெரியுமா? என்னோட டேலண்ட்ல தான் என்ன பண்ணுறேன், எல்லாரையும் அடிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு யோசுவாவோட அதிக திறமை உள்ள ஒரு நபர் யாரு? மோசே. ஆனால் அந்த யுத்தத்தை செய்யாமல் என்ன பண்ணுற? உட்காந்து. மோசேயோட வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் யோசுவாவோட வாழ்க்கையில் there is no டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு நினைக்கலாம் அந்த இடத்துல நல்லா இருக்கே. இல்லை, அந்த இடத்துலையும் ஒரு கத்துக்குட்டி தான் யாரு? யோசுவா. யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு படிங்கம்மா. யார் ஜெயிச்சான்னு இருக்கும்? ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டை கருக்கினாலையும் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். யோசுவா ஜெயம் பெற்றான் வசனம் எங்க இருக்கு? படிங்களா? சாரி, படிங்கம்மா. அந்த வசனம் மட்டும் படிங்களாமா? இன்னைக்கு யோசுவா உண்மையாலே முறியடிச்சாரான்னு கேட்டா என்னது? இல்லை, மோசே தன்னுடைய ஜபத்தினாலையும் தேவனுக்கிட்ட மன்றாட்டினால் தான் யார் ஜெயிச்சா? ஆனால் யோசுவாவுக்கு என்னன்னா, யோசுவா தான் ஜெயிச்ச மாதிரி என்னாச்சு? ப்ரெசென்ட் ஆச்சு. அநேக நேரம் உன்னோட விக்ட்ரி உனக்குரியது நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இல்லை, அது ஜபத்துக்குரியது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் தன் திறமையினால சில காரியத்தை என்ன பண்ணுறான்? எடுத்துக்கொள்கிறான். அது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் தெளிவாக நினைக்கணும், ஜெயம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும்ன்றது என்ன பண்ணுறாது? ஒரு காலம் ஒரு வேலையும் அதை என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுத்துடவே கூடாது. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12-15. இது 2வது முறை யோசுவாவை குறித்து வேதாகமத்தில் வருகிற இடம்.
அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் யார் அழைக்கிறாரு? மோசேவை என்ன பண்றார்? தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். படிங்கம்மா. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். யாரு கூட? இன்னைக்கு உன்னுடைய சவகாசம் யாரோட இருக்கு? உன்னுடைய அன்பு ஐக்கியம் யார்கிட்ட இருக்கு? இன்னைக்கு நான் சொன்னோடனே எல்லாரும் பாஸ்ட் கொடுத்து சேர்ந்துடாதீங்க, என் கூட வந்து சேர்ந்துடாதீங்க. நான் முடிக்கும் போது யார் கூட சேரணுன்றனோ அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, சேருங்க. யோசுவா முதல்ல எப்படி ஆரம்பிச்சான்? தன் தனிப்பட்ட பலத்தோடு ஆரம்பிச்சான். ரெண்டாவது கட்டம், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வழி நடத்துகிற ஒரு நபரோட என்ன பண்ணா, போய் இணைக்கப்பட்டான். படிங்கம்மா. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடினது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. இன்னைக்கு மோசே யாரோட பிரச்சனத்துக்கு போயிட்டான்னா, ஆண்டரோட. ஜனங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? யோசுவா எங்க இருக்கிறார்? யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? யோசுவா எங்க இருக்கிறார்? யோசுவா ஜனங்கூடியும் இல்லை, மோசே கூடயும் இல்லை, எதுவுமே இல்லாமல் நடுநிலையில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. வேதம் டிட் நாட் ரைட் அபவுட் எனிதிங். அவரை பற்றி என்ன பண்ணல. இன்னைக்கு அநேக நேரம் உங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, உங்களை பற்றி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ரகசியத்தை நீங்கள் அறியும் போது தான் அதோட மகிமை உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் என்ன தெரியும்? கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்கன்னு எல்லாருமே தெரியும். மேலே போன மோசே என்ன பண்ணாருன்னு என்ன பண்ணோம் எல்லாருக்குமே. ஆனால் யோசுவா என்ன பண்ணாருன்னு யாருக்குமே தெரியும். இன்னைக்கு நினைக்கிறாங்க யோசுவாவுக்கு சும்மா தூக்கி தேவனாகிய கர்த்தர் கொடுத்துட்டாரு. யோசுவா சம்திங் ஸ்பெஷல். இன்னைக்கு 40 நாள் உபவாசம்ன்ற அந்த காரியத்தை பைபிளில் நீங்கள் அடுத்த கட்டத்தில் படிக்கும் போது யார் இருந்தா? மோசே இருந்தா காட்டலாம். ஏன்னா இந்த இடத்துலயே மோசே 40 நாள் என்னவா இருந்தார்? உபவாசத்துக்குள்ள தான் இருந்தார். இப்போ மோசே மாத்திரமா இருந்தார்? யோசுவாவும். பைபிள் சில காரியங்களை சொல்லாததுனால சில பேர் அதை பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. யோசுவா எதையும் வெளிப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கலாம். அவனோட ஸ்டார்டிங் வேணா அப்படி இருந்துச்சு. ஆனால் ஆண்டுக்குள்ளே வர வர அவன் எங்கேயுமே வெளியே வந்து என்ன பண்ணல. 40 நாள் நான் உபவாசம் இருந்தேன், 40 நாள் மலை மேலே மோசே இருக்கும்போது நானும் என்ன பண்ணேன், ஆண்டவர் கூட ஜபத்தில் இருந்து அவன் என்ன பண்ணல, எங்கேயுமே விபரிக்கல. இன்னைக்கு அந்த டைட்டில், அந்த கிரெடிட்ஸ் எடுத்தால் யாருக்கு வரும்னா, மோசேக்கு வரும், எலியாவுக்கு வரும், ஏசு கிறிஸ்துக்கு வேற யாருக்கு என்ன பண்ணாது, வராது. ஆனால் 40 நாள் உபவாசம் இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க. they don't have any credits. ஏன்னா உபவாசம் இருக்கிறது வெளியே என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் அடித்து கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. யோசுவா சொல்லவே இல்லை. இன்னைக்கு யோசுவா எங்கே இருந்த யோசுவா எந்த இடத்துக்கு வந்தானோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் என்ன பண்ணோம், முதல்ல மோசையோடைய கரத்தில் இருந்த கோலில் நடக்கப்பட்ட மகிமை கண்டு தான் என்ன பண்ணா, ஏற்றுக்கினா. 2வது வாட்டி ஆசாரியனுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சான், கீழ்ப்படிய ஆரம்பித்தான். 3வது ஆசாரியனுக்கு கூட என்ன பண்ணா, தான் வாழ்க்கையை பிரவேசிக்க ஆரம்பித்தான். நான் ஆசாரியனை என்றைக்கும் சொல்ல மாட்டேன், ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிரவேசிக்கணுன்ற. என்னாகமும் 13வது அதிகாரம் 33வது அதிகாரம், யாத்திராகமும் 33 7-11. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு, பேர்த்து இஸ்ரவேலை விட்டு வெளியே என்ன பண்ணிட்டாரு, எடுத்துன்னு போய் போட்டாரு. படிங்கம்மா. அதுக்கு என்னவா, ஆசாரிப்பு கூடாரம். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடி இருக்கிறவங்க மாத்திரம் எங்க போவாங்க, ஆசாரிப்பு கூடாரம், அது ஒதுக்குப்புறமான இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. நல்லா கவனிங்க, மோசே இப்ப எங்க போறாருன்னா, ஜபத்துக்கும் தேவனுடைய கர்த்தரோட என்ன பண்றாரு, சஞ்சரிக்கும் போறாரு. இன்னைக்கு அநேக பேர் குடும்பத்துல அமர்ந்து உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஆள் ஜபம் பண்றது என்ன பண்றீங்க, போயிட்டு நல்லா ஜபம் பண்ணிட்டு வாங்க. யாருக்காக, எனக்காக ஜபம் பண்ணிட்டு வாங்க, எனக்காக ஜபம் பண்ணிக்கோங்க. என்னது எப்படி எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்றாங்க, யார, மோசே நீ இப்போ நல்லா முட்டி போட்டு என்ன பண்ண, உபவாசம் வந்து ஜபம் பண்ணு, முட்டி நல்லா தேயிட்டோம். என்னது மோசே வந்தானே, என்ன ஜோம் பண்ற மோசே, கறி கூட கிடைக்க மாட்டேங்குது, லெக் பீஸ் கூட. என்னது மோசே கிட்ட
ஆனால் ஜெபம் பண்ண போனது யாரு? மோசே. படிங்கம்மா. கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு பார்க்குற கிறிஸ்தவர்களாக இருக்காது. நான் இன்னைக்கு காலை வேளையில் சொல்கிறேங்க, உங்களோட குடும்பத்தை அப்படியே பிசாசு பிரட்டி போட்டுரும். உள்ளே வச்சிருந்த பிரசனம், உள்ளே வச்சிருந்த மேன்மை, உள்ளே வச்சிருந்த ஆசீர்வாதம், உள்ளே வச்சிருந்த சமாதானம் எதுவுமே அப்படி நொடி பொருளில் தூக்கிடுவோம். ஏன்னா மோசேக்கே இது கேள்விக்குறி. நம்மளாம் ஏமாத்துறோம். நான் மோசையை பற்றி சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும். மோசேக்கே கேள்விக்குறி. மோசேவே தகிட தான் போட்டுன்னுக்கிறாரு. எதுக்குன்னா தன் குடும்பத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? நீங்கள் நினைக்கும் போது மோசே ஒரு கெத்தான கேரக்டர். ஆனால் பைபிளை ஆழமாய் நீங்கள் படிப்பீர்கள், ஆனால் மோசையோட வாழ்க்கையே கொஸ்டின் மார்க். படிங்கம்மா. மோசே கூடாரத்துக்கு பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்று கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலை படித்துக் கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பலிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யாருக்காச்சும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று புரியும். அவர் என்னவா இருந்தாரு சபையில? எல்லாருக்கும் ஒன்று தெரியும், சபையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? இருந்துட்டார். கொஞ்சம் இன்னும் ஆழமாக போய் யோசிச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் யாரோட பேசினார்? ஒரு நாய் போல யார் பின்தொடர்ந்து வரா? யோசுவா. மோசையை விட யார் அதிக நேரம் ஆசாரிப்பு கூடத்தில் இருக்கிறா? ஆண்டவர் பேசினாரா? அச்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு இது புரியணும். ஆண்டவர் பேசினா என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். வாஞ்சியோடு செய்கிறோம். வாஞ்சியோடு என்ன பண்ணுறோம்? ஓடுறோம். ஆனால் யோசுவா வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் எதுவுமே பேசணும். மோசை கிட்ட மட்டும் தான் சத்தம் கேட்குது. மோசை மட்டும் தான் செய்தி என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. ஆனால் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே யார் இருக்கிறா? ஆண்டவர் என்ன பண்ணல. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்யலைன்னா நமக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் யோசுவாக்குள்ளே இருந்த அந்த குவாலிட்டி நான் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. யோசுவா சம்திங் இஸ் ஸ்பெஷல் மோர் தென் மோசே. யோசுவாவின் புஸ்தகம் கடைசி வசனம். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது எல்லாருமே அற்பமாக படிச்சுட்டு போயிடுவோம். இந்த வசனம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மாத்திரம் தான் தெரியும். மற்ற எந்த குடும்பத்துக்கு நான் சொல்கிறது ஒன்று புரியாது. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம், அந்த கடைசி பகுதி. நானும் இங்கே இருக்கிற உங்கள் எல்லாராலையும் இதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்னோட கேள்வி, முதல்ல இந்த காலை வேளையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல திணறாங்க. தே காண்ட் சே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே. எந்த ஊழியக்காரனாலையும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தான் எல்லா ஊழியக்காரங்களும் கடந்து போகிறாங்க. நீங்கள் வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இட்ஸ் நாட் ஜோக். இந்த வசனம் ஏதோ யோசுவா சும்மா டைமிங்கில் ரைமிங்கில் சொல்ல. யோசுவா பாடுபட்ட அனுபவத்தின் எல்லா அனுபவத்தின் வெளிப்பாடு, கிறிஸ்து பெற்ற ஜெயத்தை யோசுவா பழைய ஏற்பாட்டில் படுத்தா. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? த சீட் ஆஃப் ஜீசஸ் யாருக்கு ஒப்பானவர்னா யோசுவாவுக்கு ஒப்பானவர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? யோசுவாவோட பேர் மாற்றப்பட்ட இடம் தெரியுமா இருக்காச்சு? யாருக்காச்சும் தெரியுமா? டக்கு டக்கு டக்கு. என்னாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அறிவித்த மனிதர்களின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசியாவுக்காக யோசுவா என்று மோசே பெயரிட்டான். யாருக்கு பேரிட்டான்? ஓசியானா சால்வேஷன், ரட்சிப்பு. அவங்க அப்பா என்னான்னு பேர் வச்சார்னா, ஒன்னால தான் என்னது? ஒன்னால தான் நம்ம குடும்பத்துக்கு என்னது? ரட்சிப்பு. ஆனால் மோசே உனக்கு பேர் வச்சார். என்ன வச்சாருமா? கர்த்தரால தான் உனக்கு என்னது? ரட்சிப்பு. அப்படிப்பட்ட யோசுவா தான் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். இந்த காலையில் நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த அனுபவத்துக்குள்ள வர நான் போராடுறேன். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? என்னது? என் ப்ரேயர்ல அநேக நேரம் நான் அழுவுறது யாருக்காகனா, என் மகளுக்காக. அவள் ஒருத்தர் விழுந்துட்டானா நான் என்ன ஆகிட்டேன். நீங்கள் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க. குடும்ப உறவுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியோ. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு 3 வேளை சாப்பாடு மனைவிக்கு போட்டால் குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் சந்திச்சுட்டா அது குடும்பம் ஆகாது. தேவனுடைய பார்வையில் அது குடும்பமாக ஆகாது. 4 பிள்ளைங்களை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா அது என்னவாகாது? குடும்பமாக ஆகாது. தேவனுடைய பார்வையில் அது குடும்பமாகவும் இராது. ஆதாமோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. தேவன் உண்டாக்கின உன்னதமான குடும்பம். அவங்களுக்கு என்ன பிள்ளை பிறக்குது? எத்தனை பிள்ளை பிறக்குது? என்னாச்சு?
2 பேரும் வாக்குத்தத்தத்துக்குள்ள இருந்தாங்களா இல்லையா? ஒருத்தவன் செத்துட்டான், ஒருத்தன் என்ன ஆயிட்டான்? வெளியே போயிட்டான். ஆபிரகாமுக்கு எத்தனை குழந்தை? அக்கார்டிங் டு தி பைபிள் அது நிறையா இருக்குது. ஒரு முதல்ல இந்த 2 பேர் எடுப்போம். ஈசாக்கு மட்டும்தான் இதுக்குள்ளே வரான். இன்னொருத்தன் என்ன வரா? போயிடறான். ஐசக், ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளை? யார் வாக்குத்தத்தத்துக்குள்ள வரா? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12. ஆனால் அவனோட பிள்ளைகளில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்களா? எல்லாருமே தேவனுக்கு உகுந்த வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா எங்கே முதல்ல அடி வாங்குவார்னா, என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார்? யோசேப்பு தான் எங்கே வாங்குறாரு? எந்த ஸ்திரியை கல்யாணம் பண்ணுறா? எகிப்திய ஸ்திரீ. எல்லாரும் நார்மலாக படிக்கிறேன். எகிப்திய ஸ்திரீ விக்கிரகத்தை வணங்குற ஐ பிரிஸ்டோட மகளை என்ன பண்ணுறா? கல்யாணம் பண்ணுறா. அந்த 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 பெண்ணோட பேரே ஒரு விக்கிரகத்தோட. இன்னைக்கு பிசாசானவன் எப்படி எங்கே வந்து நிற்கிறானா, குடும்பத்தின் மத்தியில் வந்து நிற்கிறான்றத நான் ஆணித்தரமாக நான் முன்னுத்தரிச்சிருந்தாலும் இதெல்லாம் ஏன் நான் பிரசங்கம் பண்ணுவேன்னா, நான் இதுதான் பிரசங்கம் பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நேராக வாங்க, மோசே கிட்ட வாங்க. மோசே எங்கே இருக்கிறான்? அவனோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆசாரியனோட மகள். வந்தாரே, ஒழுங்கா இருந்திருக்கலாமா? 2வது கல்யாணம் என்ன பண்றாரு? அதுவும் எங்கேருந்து கல்யாணம் பண்றாரு? இஸ்ரேலுக்குள்ள இருந்து பண்ணல. இஸ்ரேலுக்கு வெளியிருந்து ஒரு பொண்ணை என்ன பண்றாரு? எடுக்கிறார். நான் சொல்றது புரியுதா? அழைக்கப்பட்ட அழைப்பு உள்ள தரிசனத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னா பிசாசானவன் உங்க பக்கம் சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் வந்து என்ன பண்ணுவோம்? நிற்பான். ஆனால் யோசுவா மாத்திரம் தான் சபைகளுக்கு முன்னாடி இஸ்ரேலில் இருக்கிற மொத்த பேரையும் நிற்க வச்சு சொன்னா, நானும் என் வீட்டாருமோ இதை அந்த இடத்துல இஸ்ரவேலில் ஒரு மனுஷனுக்கும் சொல்ல திராணி கிடையாதுன்றது மறந்துடாதீங்க. ஏன் மோசே வீரோடு இருந்தால் கூட அந்த காரியத்தை என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. யாக்கோபு என்ன பண்ணுறான்? தன் பிள்ளைகள் தன் மனைவியில் எடுத்துன்னு வரான். விக்கிரகம் எங்கே இருக்கு? வீட்டுக்குள்ளே இருக்கு. முதலாவது யோசுவா தன் குடும்பத்தை சீரமைக்க ஆரம்பிச்சான். வேற எங்கேயுமே அவன் கை வைக்கல. முதலாவது அவன் தன் குடும்பத்துக்குள்ளே தான் என்ன பண்ணா? சீரமைச்சான். அவனோட ப்ராசஸ், அவனோட ஜேர்னியில் அவனோட விக்ட்ரி நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. அவன் முதலாவது எங்கே ஜெயம் பெற்றானா? குடும்பத்துக்குள்ளே தான் என்ன பண்ணா? ஜெயம் பெற்றான். மொத்த இஸ்ரவேலும் தேவனுடைய வார்த்தைக்கும் யாவே தேவனுக்கும் விரோதமாக நிற்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தரை சேவிப்பேன்னு என்ன பண்ணல அவன் சொல்ல. அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லுவான், நான் ஆண்டருக்காக நிற்பேன், அது ஈஸி. நீ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனா தேவனுக்காக நிற்பது மிக மிக ஈஸி. அதுவே சில பேருக்கு கஷ்டம். ஆனால் ஒரு குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது மிக மிக கடினம். யோசுவாவை போல தேவனாகிய கர்த்தர் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே எப்படி இருக்கணும்? தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சபைக்குள்ள அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். நல்லா கவனிங்க. யாரு போயிட்டா? முதல்ல அவன் பிடிச்சது யாரு? அறியாமையில் இன்னைக்கு அநேக தடவை நீங்கள் ஊழியக்காரங்களை பிடிக்கிறீங்க, இட்ஸ் ஃபைன். ஆனால் அடுத்த பிடி யாரை பிடிக்கணும்? ஊழியக்காரர் லெஃப்ட் அவுட்டு, சர்ச்சை விட்டு யார் போயிட்டா? முடிஞ்சிச்சு, ப்ரேயர் பண்ணிட்டார், டைம் ஆயிடுச்சு, மேலே இந்த ஆண்டோட சத்தத்துக்கு அடிச்சு என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். ஆனால் யோசுவா அமர்ந்துட்டான். எத்தனை பேர் போனாலும் நான் உங்களுடைய சமூகத்தை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். இஸ்ரவேலோட மிகப்பெரிய தலைவர்னு எடுக்கும்போது மோசேயோட பேரை காட்டிலும் யோசுவாவோட பேர் தான் என்ன பண்ணோம்? வந்து நிற்கும். எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்கள் மோசேக்கு முன்னாடி இருந்தாலும் அது குட்பிரவேசிக்க யாரால முடிஞ்சது? யோசுவால மாத்திரம் தான் முடிஞ்சது. இன்னைக்கு அநேக மேன்மைகளை அவங்க கண்ணால் பார்க்கறது மேன்மை கிடையாது. அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது நமக்கு அவசியம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் ஏந்து